எல்லா சாலைகளும் நாடாளுமன்ற தேர்தல் நோக்கி ஒவ்வொரு நாளும் மிக பரபரப்பாக ஏராளமான முக்கிய செய்திகளோடு நாடாளுமன்ற தேர்தல் நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. கட்சிகளெல்லாம் வேட்பாளர் பட்டியலை கிட்டத்தட்ட வெளியிட்டாச்சு. அதிமுகவுடைய 2ஆம் பட்டியலும் வந்தாச்சு. பாஜகவுடைய முதல் பட்டியலும் நீங்க பார்த்திருப்பீங்க. திமுக முழுமையாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலோ இந்த நிகழ்ச்சி முடிவிலையோ இன்னைக்கு இரவோ நாளை காலையோ காங்கிரஸுடைய பட்டியலை கூட எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில தான் ஒரு புதிய பரபரப்பு மீண்டும் தமிழ்நாட்டில் ரெய்டு. அதுவும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் சம்பந்தப்பட்ட இடங்களில் ரெய்டு. பாஜக கூட்டணி முறிந்த பிறகு ஒரு அதிமுகவுடைய முக்கிய தலைவர் சம்பந்தப்பட்ட இடங்களில் ரெய்டு நடப்பது என்பது நிச்சயமாக பரபரப்பு அரசியல் வட்டாரத்தில் கிளப்பாமல் இல்லை. சோதனைகளால் வெற்றி பெற்று உருவான இயக்கம் அதிமுக. இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், வழக்குகள்லாம் எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு அதிமுக அதிகாரப்பூர்வமாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தணும் அப்படின்னு பாஜக ஒரு அணியை கட்டமைத்திருக்கிறது. அதில் சீட்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சலசலப்பை பார்க்க முடிகிறது ஓபிஎஸ் பாஜக உறவில். அவர் சரியாக தான் நடத்தப்படுறாரா அப்படிங்கிற கேள்வி அவருக்கு ரொம்ப குறைஞ்சு வழங்குறாங்களா, இல்லை அவங்க ஆதரவாளர்கள் மத்தியிலேயே அவர் நடத்தப்படுற விதத்தில் பாஜகவால் நடத்தப்படுற விதத்தில் அதிருப்தி இருக்கா, இப்படியெல்லாம் கேள்விகள் எழாமல் இல்லை. இதையெல்லாம் பற்றி பேசுவோம். இதை தாண்டி கூட்டணி முறிவால் அதிமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறதா பாஜக அப்படிங்கிற பிரதான கேள்வியையும் விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு பொங்கலூர் மணிகண்டன், திரு எடப்பாடி பழனிசாமி மீது பேரன்பு கொண்டவர், திரு கேசி பழனிசாமி அப்படி அன்பு கொண்டவரான்னு தெரியல, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், திரு ஓபிஎஸ் மீது பேரன்பு கொண்டவர், அதனாலே என்னமோ ரொம்ப சோகமாக இன்னைக்கு காட்சியளிக்கிறார் திரு சுவாஞ்சல் கோலப்பன் அவருடைய ஆதரவாளர். நிறைய விருந்தினர்கள் இணையறாங்க. கொஞ்சம் சோகமாக இருக்கிறீங்களே, என்ன ஒழுங்காக நடத்துகிறாங்களா பிஜேபி உங்களை? சோகம்லாம் இல்லைங்க, அதாவது களத்தில் போராட போகிறோம். களைப்பா? அதாவது இதை சோகம்னு எடுத்துக்கிட வேண்டாம். நீங்கள் ஒழுங்காக நடத்துகிறாங்களா? சோகத்தை விட்டுருங்க, நான் வித்ரா பண்ணிக்கிறேன் இந்த கேள்வியை. இல்லை, அவங்க நடத்துறது என்னத்து இருக்கு? அதாவது சார், அதாவது இது நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்குறது எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு தான் தெரியணும் இந்த மாதிரி சூழ்நிலையை. அவர் ஒன்றும் நல்லா இல்லையே, அவருக்கு ஆள் ஒன்றும் சரியா போட முடியல. உங்க கண்ணில் ரத்தம் வருதுங்கன்னா அவர் கண்ணில் பாருங்கிறீங்க. அவர் கண்ணில் இல்லைங்க, இந்த இயக்கத்தை உருவாக்கின புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் 33ல ரெட்டையில நிற்கிறார் சார். 33ல இல்ல சார், 33ல இல்ல சார், 40ல கூட நிக்கட்டும். நேற்று வரைக்கும் திமுகவில் இருந்தவர், அம்மாவை ஏற்று போட்டி போட்டவர், அந்த அம்மால தான் கூட்டிட்டு வந்து நின்று ரெட்டையில சின்னத்தில் கொடுக்குறாங்க. ஆமா. அப்புறம் எங்கள் மாவட்டத்தில் ஒருத்தர் பசிலியான்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவர் யார்? ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆளே இல்லையா? அதேமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் அதிமுக தொண்டனே இல்லையா? எல்லா திமுகலேருந்து பிடிச்சிட்டு வந்த டிக்கெட்டுகள் அவ்வளோ இறக்கி விட்டுருக்காங்க. அண்ணாமலையோட கூட்டணி வைக்கிறீங்களா சார்? அது மாதிரி தானே சார். அதாவது பிஜேபி அண்ணாமலைங்கிறது ஒரு பேச்சுவார்த்தை. நாங்கள் என்டிஏ கூட்டணியில் பயணிக்கிறோம்னு சொல்லிட்டோம். அண்ணா அதுக்குடைய முடிவை காலையில் 8:30 மணிக்கு நாளைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். முடிவறிவு போறாரா? நாளைக்கு அவர் எங்களுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு சொல்லுங்க. பாஜக ஒரு முன்னாள் முதலமைச்சர் அதிமுக அப்படிங்கிற கட்சியுடைய தலைமை நிலையில இருந்தவரை ஒரு டியூ ரெஸ்பெக்டோட நடத்துதுன்னு பாக்குறீங்களா? இல்லை, அது வருத்தமான சூழ்நிலை. அதுக்கு நான் ஒரு அதிமுக தொண்டனா சில விஷயங்களை நான் ஏற்றுக்கிட மாட்டேன். இன்னும் பெட்டரா நடத்தலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா, 3 முறை முதல்வராக இருந்தவருங்க. உங்க பாரத பிரதமர் மோடியே எங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லும்போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அணுகி பார்த்த காலங்கள் உண்டு, பேசிய காலங்கள் உண்டு. கூட்டணி கட்சி பேசும்போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பார்த்து தான் நீங்க புரட்சி தலைவி அம்மாவே சந்திக்க முடிஞ்ச காலங்கள் உண்டு. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர், அவரை எப்படி நடத்தணுங்கிறது அது நான் என்னுடைய சொந்த கருத்து, என்னுடைய மனசுல இருக்கிற வெறிய உணர்வு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் கூட்டணியில் நான் அவங்க அண்ணன் பேசுறதோ இல்லை அதுக்கோ நான் சொல்லலை. ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற மக்கள் மத்தியிலையும் மனசில் இருக்கிறதும் தொண்டர்கள் மனசில் இருக்கிறதும் இருக்கிற கருத்தை நான் இன்னைக்கு சொல்கிறேன். அண்ணன் ஓபிஎஸ் என்ன அதில் இல்லைங்க, அதாவது அது சூழ்நிலைகள். அதாவது நீங்கள் ஒரு என்டிஏ கூட்டணி நீங்கள் அமைச்சிருவீங்க, நீங்கள் 20 தொகுதியில் நில்லுங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை, அதெல்லாம் வேற. ஒரு முன்னாள் முதல்வர், அதாவது ஒரு பேர் இயக்கத்துக்கு நீங்கள் இதே ராயப்பேட்டை ஆஃபீஸில் உட்கார்ந்துருந்து 5 சீட்டு 6 சீட்டு வாங்கிட்டு போனவங்க தான். இல்லை, நான் மறுக்க மாட்டோம். ஆனால் அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கலன்னா அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அதனுடைய தாக்கத்தை கண்டிப்பாக நெஞ்சில் வச்சுருப்பான். நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் உழைக்கிறவன் அதிமுக தொண்டங்காரன் தான்.
பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வேணா நீங்க பண்ணிடலாம். ஆனா கீழ்மட்டத்தில் இன்னைக்கு இல்ல, எதனால ஒரு அப்படி கட்டமைப்போட பேசுறீங்க? என்ன இருக்கிற உங்களுக்கு அதிமுக இதுல தொண்டை அவன் வந்து சார் அதாவது உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும் சார். கொடுக்காம சும்மா ஆளே இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்க உரிய அங்கீகாரத்தை கொடுக்குற. நான் இப்ப யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வரல. ஆனா என்னோட நீங்க கேட்ட கேள்விக்கு தொண்டனாக கேட்டதுனால அந்த அடிமட்ட தொண்டனான என்னுடைய குரல் அவ்வளோதான். மற்றபடி அண்ணன் பேசிட்டு இருக்கிறது, அண்ணன் என்டிஏ கூட்டணி சம்பந்தமாக பேசிட்டு இருக்கிறதுக்கும் நான் சொல்ற கருத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க சொல்றது அண்ணன் உரிய அங்கீகாரம் எங்க தலைவருக்கு கொடுக்கணும். கொடுக்கலன்னா அந்த வலி எல்லாருடைய மனசுல இருக்கும். இவர் ரமேஷ் சேதுராமன் வந்துட்டாரா? வந்தப்புறம் கேட்போம். ஒரு மணிகண்டன் வந்துட்டாரா? அவர்கிட்ட கேட்கலாம். இன்னும் ரொம்ப சோகமா இருக்கிறீங்க, நீங்களும் உங்க வீட்டுக்கு ஒரு ரைடா? அதாவது சார் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கலை கொண்டாட்டின மாதிரி இந்த சூழ்நிலையை தான் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க அதை நல்லா புரிஞ்சிருங்க. இப்போ இதே ஒன்னிச்சு இருந்தாங்கன்னு வைங்களா, இந்த அதிமுகங்கிற ஒன்னிச்சு இருந்தாங்கன்னா இன்னைக்கு இதே பார்ட்டி ஆஃபீஸில் வந்து உட்கார்ந்துருந்து 5 சீட்டு 6 சீட்டு வாங்கிட்டு போகிற காலங்களும் இருக்கும். இன்னைக்கு நம்மளோட பிரிவினையினால எந்த மாதிரி அவமானங்கள் எப்படியெல்லாம் பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுதுங்கிறத பிரிச்சவங்களுக்கு தெரியணும். அவமானப்படுத்துறாங்களா சார்? அதெல்லாம் இருக்கும் சார். நிறைய இல்லாமலே இருக்கிறோம். இல்லாமலே எவ்வளவு நாள் போயிட்டு இருக்குது. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. அவங்களே இல்ல, எனக்கு இல்ல, இப்ப பேச வந்திருக்க பொங்கல் ஒரு மணிகண்டனா இருக்கட்டும், அவரு சேலம் மணிகண்டனா இருக்கட்டும், அவங்களுக்கே தெரியும் எவ்வளவு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இன்னைக்கு இந்த இயக்கம் பிளவுபட்டு இருக்கிறதுனால எவ்வளவு சூழ்நிலை கைதியா இருக்கணும். என்ன சேலம் மணிகண்டன் உங்க வீட்லயே ரைடா? ஒரு மாதிரி இருக்கீங்க பார்க்க. அவரெல்லாம் உஷாரா இருப்பார். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒரு இதோட சொல்றேங்க, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அதுதான் எனக்கு முன்னாடி பேசுற நண்பருக்கு நான் சொல்றது. இருக்கிற இடத்துல நாங்க இருக்கிற இடத்துல இருந்தோம் மணிகண்டன். ஆனா வந்து நீங்களா வந்து அந்த பதவி ஆசையில எல்லாத்தையும் துரத்தி விட்டேங்க. நாங்களும் துரத்தலையே, நாங்க நல்லா தானே இருந்தோம். உங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கூட என்ன சொன்னாரு? 10 நாளைக்கு முன்னாடி ரெட்டை தலைமை தான் சொன்னாரு. அப்புறம் ஒற்றை தலைமைக்கு உருவாக்கப்பட்ட பழசு. அதனால வரக்கூடியதானுங்க. நீங்களும் நானும் பிரிஞ்சிருந்து இன்னைக்கு இந்த டிவியில தொலைக்காட்சியில பேசுறோம். அதே ஒற்றுமையா இருந்து பேசி பாருங்க, மத்தவங்க பேச மாட்டாங்க. ஒற்றுமை தான் சார் முக்கியம். தேர்தல் களத்துல நிக்கிறோம். நாளைக்கு எல்லாத்தையும் இழந்து வந்து நிக்கும் போது நீங்க விட்டா இல்ல, நான் அவர்கிட்ட கேக்குறேன், நீங்க இப்ப போட்டிருக்க 33 வேட்பாளரும் ஜெயிச்சு வந்துருவாங்களா பாருங்க. நீங்களே விட்டுருக்க வேட்பாளர் உங்க மனசாட்சி பிரகாரம் நீங்க அவருக்கு சார்பா பேச வந்திருக்கீங்க. நான் ஒரு தொண்டனா சொல்றேன், ஜெயிச்சு வந்துட முடியுமா? அதை சிந்திங்க. இன்னைக்கு நீங்க ஒண்ணு இல்ல சார், நாளைக்கு காலையில நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, தப்பு சொல்லல. இல்ல நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, வார்த்தைகளை கவனம் பாருங்க. என்னங்க வார்த்தைகளை கவனம் பாருங்க. இல்ல நான் வார்த்தையில தப்பு சொல்லல. நீங்க இப்போ வேணா சொல்லுங்க, நாளைக்கு காலையில அதிமுக ஒண்ணுச்சுன்னா எல்லாருமே நம்ம பின்னாடிக்கிறது தெரியுமா தெரியாதா? அதை சொல்லுங்க. திரு ரமேஷ் மணிகண்டன் வரத்துக்கு முன்பாக ரமேஷ் இருக்கிறாரு. ஹோல்ட் யுவர் தாட்ஸ் மணிகண்டன். ரமேஷ் அவருக்கு ஒரு சில கிளேசங்கள் இருக்கு. இன்னும் ஓபிஎஸ் இன்னும் பெட்டரா நடத்தலாம் அந்த கூட்டணியில ஒரு தொண்டரா வருத்தப்படுறாரு. இல்ல தொண்டரா யார் வருத்தப்படுறாரு எனக்கு புரியல. ஓபிஎஸ் கூட்டணியில இன்னும் பெட்டரா நடத்தலாம். நீங்க எல்லாருக்கும் அந்த மரியாதை இருக்குங்க. நான் என்ன கேக்குறேன், இப்போ டிடிவி வந்து சேர்ந்தாருங்க, அவருக்கு 2 சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? தெளிவான ஒரு சின்னம் இருக்கு, கரெக்டா? அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் அவர்களே இருக்காரு. நீங்க அவருக்கு உண்டான மரியாதையை ஒரு கூட்டணியில இருந்திருக்காரு, பாஜகங்கிற ஒரு கூட்டணியில அவர் வந்து மதிக்கிறாரு. அவரோட வந்து அதுக்கு சாதகமான கருத்துக்களை சொல்றாரு போது அவர் குறித்தான நல்ல இடத்தையும் மரியாதையும் கொடுக்கப்படுது. ஆனா என்ன எதிர்பார்க்க வரக்கூடாது அப்படின்னாக்க, எனக்கு ரெட்டலை வேணும், எந்த மட்டும் இதுதான் அந்த மாதிரியாக சொல்லும்போது அது ஒரு லீகல் பேட்டில் இருக்கும்போது ஒரு மூன்றாவது முடக்க கேக்குறீங்களோ? ஒரு நிமிஷம். அதாவது நான் என்ன சொல்றேன், அந்த கட்சிக்குள்ள இருக்கும்போது அந்த இதுல விஷயத்துல தலையிடுவது என்பது தவறானதுங்கிறத பாஜக தரப்புல இருந்து ஆரம்பம் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாக்கணும். நம்ம கடந்த முறை கூட விவாதிச்சோம். பார்த்தா ஒருவேளை இது சின்னம் இதுவாயிடுமா, பாஜக வந்து இதுக்கு உதவுதா, அந்த மாதிரி அதெல்லாம் அவங்க போகவே இல்லை. ஈவன் அவங்க சேர்ந்து இருப்பதற்கான முயற்சிகளை கடந்த காலங்களில் எடுத்திருக்காங்க. அதை வந்து திரு இபிஎஸ் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் அக்னாலேஜ் பண்ணிருக்காங்களே ஒழிய எங்கேயும் இதை உடைப்பதற்கோ பிளப்பதற்கோ இந்த கட்சியை வந்து தனித்தனியா துண்டாடுவதற்கோ எந்த காலத்திலும் இதுவரை முயற்சி செய்தது பாஜக அப்படின்னு அப்படி ஒரு குற்றச்சாட்டுல அவருடைய ஸ்டேச்சருக்கு இன்னும் பெட்டரா அவரை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவருடைய ஆதங்கமா இருக்கு.
இல்ல ஸ்டேஜ் இல்ல நிச்சயமா மரியாதை இருக்கு. ஆனா பிரச்சனை என்னங்கறத நான் சொல்றேன். என்ன பிரச்சனை? அதாவது ஒரு தினகரன் அவர்களுடைய உதாரணத்தை நான் கொடுத்தேன். என்னன்னா அவருக்கு சின்னமா தனி கட்சி அப்படின்னு இருக்கிறது ஒரு வகை. ஆனால் நீங்க இங்க ஒரு சிச்சுவேஷன், அவருடைய ஆக்வர்ட் சிச்சுவேஷன் பாருங்க. அவர் தான் அதிமுகவின் அங்கம் என்று நம்புகிறார், அதற்கான சட்ட முன்னெடுப்புகளை எடுக்கிறார், அவருடைய போராட்டத்தை நாம மதிக்கிறோம். ஆனால் அதே நேரத்துல நீங்க பார்க்க வேண்டியது அந்த சின்னத்தோட நீங்க போட்டியிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதனால தாமரையில போட்டியிட சொல்லி வலியுறுத்துறீங்களோ? அதையும் அவரே போட்டியிட வலியுறுத்துறீங்களோ? அப்படியெல்லாம் இல்ல அது நம்ம பாஜக கிட்ட கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா அதே தாமரை சின்னத்துல இப்போ யார் யார் போட்டியிட போறாங்க அப்படிங்கறதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகே, அவரே போட்டியிட சொல்றாங்களா? ஓபிஎஸ்ஏ போட்டியிட சொல்றாங்களா? அதாவது போட்டியிட சொல்றாங்க. அவர் சொல்ற மாதிரி எப்படி அத நீங்க நாளை காலையில 8:30 மணிக்கு அண்ணனே சொல்லுவாரு அந்த விளக்கத்தை. ஏன்னா நான் இப்ப சொல்ல முடியாது. அண்ணன் காலையில அது 8:30 மணிக்கு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல கண்டிப்பா அந்த விளக்கம் கொடுப்பாரு. இப்ப அவர் ரமேஷ் சார் அவர் சொன்ன மாதிரி ஈரோடு கிழக்கு தொகுதியிலே நாங்க உடைச்சிட்டு நின்றுப்போமே, நீங்க ஏன் ஒதுங்குங்கன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க ஏன் தலையிட்டீங்க? நீங்க ஏன் தலையிட்டீங்க சார்? இன்னைக்கு தலையிட முடியாது சொல்றீங்களா? அன்னைக்கு நீங்க ஏன் ஈரோடு கிழக்கு தொகுதியில நீங்க ஏன் தலையிட்டீங்க? அண்ணாமலையோ இவரும் நீங்க தலையிடாம இருந்ததா? நாங்க அன்னைக்கு சின்னத்தை முடக்கிக்கிட்டு நாங்க நின்றுப்போம்ல. அதுக்கு எங்களுடைய வாய்ப்புகள் இருந்தது இல்ல. அன்னைக்கு சட்டத்துல இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் உருவாக்க வைக்கலையே. அன்னைக்கு நீங்க நல்லவங்க மாதிரி தானே நடிச்சு வாபஸ் வாங்குங்கன்னு கேட்டீங்க. இன்னைக்கு எங்க எத்தனை கோடி தொண்டர் இன்னைக்கு உணர்வுல உட்கார்ந்துட்டு இருக்க அத்தனை பேரும் பிஜேபிக்கு ஓட்டு போடணும்ல. தாமரை வரணும் நீங்க நினைக்கிறீங்களா? எப்படிங்க வேலை செய்வான்? எப்படி வேலை செய்வான் ரமேஷ் சார்? உணர்வுபூர்வமா சொல்றேன். ஈரோடு கிழக்கு தொகுதியில தலையிடாம இருந்திருந்தால் நாங்க இன்னைக்கு உங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சொல்ற விதத்துக்கு நீங்க அன்னைக்கு ஒரு கண்ணு இன்னைக்கு ஒரு கண்ணு என்ன சார் அர்த்தம்? இல்ல நீங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க. ஈரோடு இடைத்தேர்தல்ல தாங்கள் தனித்தே நின்று ஜெயிச்சிருவோம், எங்களுக்கு எந்த இதுவும் தெரியலன்னு சொன்ன உங்களோட கடைசியோட ரிசல்ட் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும் சார். நல்லா தானே சார் சொன்னாரு. ஒரு நிமிஷம், தேசிய கட்சி காங்கிரஸ் நிக்குது, நீங்களும் நில்லுங்க தானே சொன்னாரு. கேட்டு நீங்களும் நின்னுட்டு போயிருக்கலாம்ல. இல்ல இப்போ நான் என்ன ஒரே வார்த்தை கேக்குறேங்க, நீங்க எப்படி ஈரோடு இடைத்தேர்தல்ல எப்படி 2 பேர் ஒரே சின்னத்துல நின்னுட முடியுமா? பிராக்டிக்கலா கொஞ்சம் பாருங்களேன். அதாவது நம்ம சொல்றத கட்சியை பிரிக்கவும் தெரியும், கட்சியை இணைக்கவும் தெரியும். ஒரு மாநில ஒரு மத்தியத்தில் இருக்கிற அரசாட்சியால நல்லா புரிஞ்சிருங்க. எப்படி செய்யணுமோ தெரியாம இல்ல. நாங்களும் வட மாநிலத்தில் எத்தனையோ பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க கொண்டு விடுறீங்க, அது எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உருவாகுங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சிருங்க. அது நான் என்னோட தொண்டனோட கருத்து. இப்ப நான் இது எங்க ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தாக நான் சொல்லல. கட்சியோட நாங்க இது பண்ணல, அது அவங்களுடைய கருத்து. நான் என்னுடைய ஒரு தொண்டனா சார் கேட்டதுனால எங்களோட அடிப்பட்ட தொண்டநாட்டு உள்ள கருத்தை சொல்றோம். இல்ல உங்களுடைய கருத்தை உணர்ச்சிகரமா உங்களுடைய இதுல சொல்றீங்கிறது புரியுது. ஆனா எதற்கு எடுத்தாலுமே நீங்க பாஜக தான் காரணம் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு புரியல. இல்ல அப்படிதான் மணி சொல்றாரு. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம், இன்னொரு 10 என்னுடைய கேள்வி ஒண்ணுதான். முதல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களுடைய உரசல் வந்தது, தர்ம யுத்த போராட்டம், இந்த மாதிரியான விஷயம், அதுக்கெல்லாம் பாஜக காரணமா? அதுக்கப்புறம் சென்று ஒன்றா இணைஞ்சிங்க, எல்லாமே கரெக்ட். அதுக்கு பாஜக காரணம்ங்கிறத வெளிப்படையா சொல்லிருக்கீங்க. பிரிவுக்கு காரணம் இல்ல, சேர்ந்ததுக்கு தானே காரணம். அதற்கப்புறமும் வந்தப்போ அவர் எப்படி இபிஎஸ் அவர்கள் அவரோட பொசிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணாரோ, ஓபிஎஸ் அவர்களும் அவரோட பொசிஷனை பார்ட்டியில ஸ்ட்ரெங்தன் பண்ணிருக்கணுமா இல்லையாங்கிற ஒரு கேள்வியும் எழும் இல்லையா? இந்த மாதிரி சார் அதுதான் நாங்க நம்பி கெட்டு போயிட்டோம் சொல்லிட்டோம் சார். அதுக்கும் நீங்க தானே சார் விட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க சார். விட்டு கொடுத்து G20 மாநாடுக்கு ஒருத்தரை கூப்பிடுவாங்க, ஒருத்தரை கூப்பிட மாட்டேங்க. ஒருத்தரை மாலை போட்டு நீங்க கூட்டணி கட்சியை பேசுங்கன்னு பக்கத்துல உட்கார்ந்து உங்களோட மாலையை போடுவாரு. அவரு வெளியில நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிருவாரு. அவரை நீங்க ஏத்துக்கிட்டு தானே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க. அவர் வருவார் தானே வழிமேல் விழி வச்சு காத்துட்டு இருந்தீங்க. அப்ப அது தெரியலையா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். இப்ப என்னுடைய கேள்வி ஒண்ணு, G20 மாநாடு அப்படின்னாக்க முதல்வர்கள் முன்னாள் முதல்வர்கள்னு கூப்பிட முடியும். நீங்க துணை முதல்வர்கள் அந்த மாதிரி எல்லாரும் இவங்க எல்லாமே கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது எங்கேயான புரோட்டோகால் ப்ரொசீஜர்ல இருக்கு. அதுக்கும் இதுக்கும் ஏன் சம்பந்தம்? என்டிஏ கூட்டணி கூட்டணி இருக்கட்டும்ங்க. என்டிஏ கூட்டணிக்கு நீங்க எடுத்தீங்கன்னாக்க தலைவர்கள் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தானே கூப்பிடுறாங்க. திரும்ப நீங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் இன்னைக்கு அவரை தலைவர் கூட்டணி வச்சிருக்கீங்க.
ஏங்க அவர் நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம், எப்பப்பெல்லாம் நீங்க திரு எடப்பாடி அவர்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாரோ அப்பப்பெல்லாம் ஓபிஎஸ் தரப்பு அவர்களுடைய தரப்பிலிருந்து அவர் சந்திக்கப்பதற்கான வாய்ப்பையும் சம அளவுல கொடுத்திருக்காங்கிறதை பாக்குறோம். இன்னைக்கு வரைக்குமே இன்னும் சொல்ல போனா அவருக்கான மரியாதை நிச்சயமா வேற ஒரு கட்சி அவங்க அலுவலகத்துல போய் பாக்குறீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? எது சார்? என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க மரியாதை? அது நாளைக்கு போறோம் நாங்க சொல்றோம், பார்ப்போம். திரு மணிகண்டன் வணக்கம். திரு மணிகண்டன், சேலம் மணிகண்டன் தேர்ந்து ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன் இந்த பகுதியை. யார் என்று புரிகிறதா, தீ என்று தெரிகிறதா கேட்பீங்களே, தீயா ரெய்டு வந்துட்டு இருக்கே. ஹரி வணக்கம். ஹரி நலம்தானா, உடலும் உள்ளமும் நலம்தானா கோலப்பரே? உண்மையாலுமே உங்கள் வேதனையில் நானும் பங்கு கொள்கிறேன். உங்கள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் படுற வேதனையை பார்த்து எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு. 2 கோடி தொண்டர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் தகப்பன் 2 கோடி தொண்டர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் தகப்பன் சாமி பழனிசாமி தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்படிங்கிறப்ப ஐயா வாங்க, உங்களுக்கு இணை பொதுச் செயலாளர் தர்றோம், இல்ல பொருளாளர் தர்றோம், இல்ல அவைத்தலைவர் தர்றோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உங்களை அன்போட கூப்பிட்டப்பயே நீங்க அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டு கூட வந்திருந்தீங்கன்னா இந்த பிளக்கானம் பாடுறீங்களா? 4 நாளைக்கு முன்னாடி என் வீட்டில இருந்து 750 மீட்டர்ல தான் பிரதமர் கலந்துகிட்ட நிகழ்ச்சி நடந்தது. இவர் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேசுறதுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. KP ராமலிங்கம் சமீபத்தில் பாஜகவுக்கு போனவர் போய் நீங்க பேசுறது போதும் போங்க அப்படிங்கிறார். உங்க தந்தி டிவியில தான் பார்த்துட்டு இருந்தேங்க. உள்ளபடியே பார்த்தா வருத்தமா இருக்குது. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் எதற்காக 3 முறை வாய்ப்பு அந்த நேரத்தில் நான் பாவம் எதுவா இருக்கட்டும் சார். இப்ப இவ்வளவு நேரம் அவர் ஆதங்கப்படுறாரு. எதுவா இருந்தாலும் அவர் 3 முறை முன்னாள் முதலமைச்சர். அவர் முதலமைச்சரான காலத்துல மோடி அங்க ரொம்ப சாதாரணமான இடத்துல இருந்தார் 2002ல. அந்த மாதிரி அவர் யாரு சொல்றா? KP ராமலிங்கம் நேத்து வரைக்கும் வேற கட்சியில இருந்துட்டு இன்னைக்கு போனவர் போய் பேசுனது போதும்னு இல்லைங்க இல்ல போதும் போங்க அப்படின்னு திருப்பி அனுப்புறாரு. ஆனா கோலப்பன் இன்னைக்கு ரொம்ப வேதனைப்படுறாரு. நான் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சல கொஞ்சம் வந்துட்டா வேணா மருந்து தடவுறேன். உங்களுக்கு அரசியல் நீங்க அவ்வளவு நல்லவர்லாம் இல்லையே. இல்ல நல்லவனா கெட்டவனான்னு தெரியலையாரு, பாக்குறவங்களுக்கு தான் தெரியாரு. அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னாரு, சொந்த கட்சிக்கு அரசியல் முகவரி கொடுத்த ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு யாரோ டெல்லி பாதுஷாக்களை நம்பி இந்த கட்சிக்குள்ள நீங்க இவ்வளவு நாள் பண்ண குழப்பம் இதுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க அனுபவிக்க வெறும் காலி பெருங்காய டப்பான் மருந்து இல்ல. உள்ளத சொல்றேன், ஃபேக்ட்டை ஏத்துக்குங்க. அன்னைக்கு 2019 முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் சேலம் மணிகண்டனை கூப்பிட்டு இதே வார்த்தையை கேட்போம். என்ன கேட்பீங்க? கோலப்பரே கொஞ்சம் இருங்க. இல்ல தலைவா, இல்ல நீங்க ஒரு நிமிஷம் மணிகண்டன் நீங்க பேசிட்டீங்கல்ல. இல்ல உங்க கண்ணீரையும் கம்பளையும் புலம்பலையும் எல்லாத்தையும் நானும் இப்ப அமைதியா கேட்டு நானும் வருத்தப்பட்டேன்ல. என்ன பேச விடுங்க. 2019 தேர்தலையும் 2021 தேர்தலையும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறப்ப சொந்த கட்சி அதிமுகவோட பாஜக கேட்கிற சீட்டை அள்ளி கொடுப்போம் அப்படின்னு சொன்னவரா இந்த கட்சி மேல அக்கறை உள்ள பன்னீர்செல்வம். ஆனா கிள்ளி தான் கொடுப்போம். நீ பிரதமரா இருந்துக்க, உள்துறை அமைச்சரா இருந்துக்குங்க, ஆனா கிள்ளி தான் கொடுப்போம். சரி, அது சரி, அது நம்ம நிறைய பேசிட்டோம். உங்களுக்கு கிள்ள ஆரம்பிச்சிருக்காங்களே ஈடிய வச்சு, அதுக்கு என்ன பதில்? தாராளமா கிள்ளட்டும், கிள்ளி பார்க்கட்டும், கிச்சு கிச்சு மூட்டி பார்க்கட்டும். இதெல்லாம் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச போற பணங்காட்டு நரியல்ல எடப்பாடி பழனிசாமி. தாராளமா வாங்க. நீங்க ஏதாவது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பண்ணிருந்தா நீங்க இடி விடுங்க, ஐடி விடுங்க, சிபிஐ விடுங்க, அதுக்கு மேல FBI அமெரிக்காவில இருந்து கூட விடுங்க. வடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. நாளை காலையில வரப்போகுது. ராசாவோட தீர்ப்பு நாளை காலையில வரப்போகுது. தப்பு பண்ணவன் தண்ணி குடிக்க போறான். அதிமுக காரன் எதுக்கு இது பண்ண போறான்? பாத்துட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம். தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சியை நீங்க மிரட்டி பண்ணி வச்சுங்க. ஆனா உங்களை மண்டியிட வைத்தது தகப்பன் சாமி எடப்பாடி பழனிசாமி. முந்தா நாள் வரைக்கும் கூட்டணிக்காக நின்னீங்க. உட்டுப்பார் தொட்டுப்பார் அப்படின்லாம் நாங்க டயலாக் விட மாட்டோம். களத்தில் சந்திப்போம். ரமேஷ் சொல்லுங்க. இட்ஸ் ஆப்வியஸ். இல்ல இது என்னங்க, இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்போ இதுதான் பிரச்சனையே. நான் திரும்ப சொல்லக்கூடியது, ஏதானும் ஏஜென்சிஸ் அவங்களுடைய கடமையை செஞ்சாங்கன்னா நீங்க பழி வாங்கும் நடவடிக்கை. அப்படி பார்த்தாக்க நான் என்ன கேட்கிறேன்,
இவர் மட்டும்தான் இருக்காரா? இப்போ இன்னைக்கு நடந்த கேசஸ் மட்டும்தானா? எத்தனை பேர் மேல வழக்குகள் இருக்கு? எத்தனை வழக்குகள் இருக்கு? அத்தனை மேலே இந்த வழக்கெல்லாம் ஏன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த போது இல்ல கதவு திறந்திருந்த போது வரல? அதுதான் கரெக்ட் தான் நீங்க சொல்றது. நானும் அதே தான் கேக்குறேன். இப்போ வந்திருக்கு, இந்த சமயத்துல வந்தா கூட ஒருத்தர் மேல ஏன் வருது, ஏன் மத்தவங்க மேல வரலங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ அப்படிதான் பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லாரும் மேலேயும் இல்ல வரணும். இப்போ அதே தான் விஷயங்கள் தான் மற்ற இடங்கள்லயும் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா நியாயப்படி பார்த்தாக்கா நீங்க வந்து காங்கிரஸ் மேலேயோ மற்ற இடங்கள் மேலேயோ அவங்க மேல பண்ணிருக்கணும் இல்லையா? அது கூட நடக்கல இல்லையா? அது வேகம் எடுக்குது. இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லன்னு பாக்குறீங்க? இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லன்னு பாக்குறீங்க? கோயின்சிடன்ஸ் திரு கேசிபி, கோயின்சிடன்ஸ் தான பார்க்கணும். கேசிபி இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் கற்பிக்கணுமா? இல்ல, பொலிட்டிக்கலா டைமிங் பாப்பாங்க. பட் ஆனா இட் குட் பி a coincidence. இல்ல, இது கோயின்சிடன்ஸ் எப்படின்னா, சில வாரங்களுக்கு முன்பு அண்ணாமலை தலைமையில் அதிமுகவிலிருந்து சில முன்னாள் அமைச்சர்கள் இணையறாங்கன்னு அண்ணாமலை கோயம்புத்தூர்ல அறிவிச்சாரு. காத்திருந்தார் அவங்களுக்காக. அவர்கள் கடைசி நிமிடத்துல வரல. அப்ப திரு விஜயபாஸ்கர் அவர்கள் பேரும் பலமா அதுல அடிபட்டது. இது காத்திருந்தது போதும் என்று இப்ப களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட இந்த வழக்கு, அதே போல் அந்த குட்கா வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த சிபிஐ அதிகாரி அந்த அனுமதி விசாரிப்பதற்கு கிடைத்து விட்டது என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் அவங்க ஒரே ஃபார்முலா தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு இயக்கத்தோடு கூட்டணி சேர்ந்தால் அவர்களை சிறு சிறு கூறுகளாக பிரிக்க வேண்டியது, பிரிச்சுட்டு சில பல கூறுகளை அவர்களோடு சேர்த்துக்க வேண்டியது, சேர்த்துட்டு தங்களை வலிமைப்படுத்திக்க வேண்டியது. அடுத்து அதில் இருக்கிறவங்கள யாரெல்லாம் அமனபிளா இல்லையோ அவர்கள் மீது சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, இன்கம் டேக்ஸு இது போல அந்த வழக்குகளை தொடுக்க வேண்டியது, அதன் மூலமாக வழிக்கு கொண்டு வர வேண்டியது. இதே ஃபார்முலா தான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ஃபார்முலாவை இப்போ தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அரசியல் களம்ங்கிறது, தேர்தல் என்றாலே தமிழகத்தில் திமுக அதிமுக என்கிற அளவில் தான் அந்த தேர்தல் களம் இருக்கு. அப்படி இல்லையா? அதில் அதிமுக வெற்றி பெறும் என்று தான் இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைச்சாங்கன்னா, முதல்ல இந்த களத்தை மாற்ற முயற்சிச்சாங்க. இந்த களத்தை மாற்றி பாஜக வெர்சஸ் திமுக என்கிற அளவில் அந்த களத்தை கட்டமைக்க அவர்கள் முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சி பலிக்கல. இப்ப அதனால இரண்டாவது இடத்துக்கு அதிமுகவா பாஜகவா என்று அவர்களே ஒரு சித்தாந்தத்தை வெளியிட்டு அதற்கு சகல அஸ்திரங்களையும் இன்றைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இந்த முன்னாள் அமைச்சர்கள் இதை தாக்கு பிடிச்சு நிக்கணும். மணிகண்டன் மேல எந்த வழக்கு இல்ல, அதனால அவருக்கு இல்ல சார். மடியில கணம் இல்லன்னா வழியில என்ன பயம்? இல்ல சார், மடியில கணம் இல்லன்னா எந்த கட்சிக்கு பயப்படணும்? சொல்லணும் இல்ல, இத விஜயபாஸ்கர்ல சொல்லணும். மடியில கணம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பாஜகவை கேட்பாருன்னா மிக வலிமையாக இருக்கும். சொல்வாரா மணிகண்டன்? அது வந்து விஜயபாஸ்கர் சொல்றது ரொம்ப வலிமையாக இருக்கும். அதான் எடப்பாடி சொல்லுவாரான்னு தெரியல. அந்த வழக்கை சந்திக்கிற அந்த அமைச்சர்கள் அதை சொல்லணும். சொல்லுவாரா மணிகண்டன்? பொங்கலூர் மணிகண்டன் சொல்லுங்க. பொங்கலூர் மணிகண்டன் சொல்லுங்க. அண்ணா பரவாயில்ல, சேலமையா சொல்லுங்க. ஓகே, சேலம் மணிகண்டன். ஓகே, என்ன ஒற்றுமை பாருங்க மணிகண்டன் கீழே. அதாவதுங்க, பிஜேபியோட கூட்டணியில இருந்தப்பயே அவங்க பல ரைடுகள் முன்னாள் அமைச்சர்கள் மேல நடத்தினாங்க. இதெல்லாம் தெரியாமலா இந்த கூட்டணியை முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பாரு எடப்பாடி பழனிசாமி? அதாவது எழுதி வச்சுட்டு வந்து பார், கிட்ட தொட்டு பார்னு அறிக்கை விடலையே எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்லிருக்காரு? சட்டப்படி சந்திப்போம். அதுல என்ன விஜயபாஸ்கர் இல்லைங்க எனக்கு பயமா இருக்குது, குளிர் அடிக்குது நான் போய் சொல்ல போறாரு? நிச்சயமா முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் வழிமொழிவார். அதிமுக காரனின் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, மோடியை கண்டும் பயமில்லை, அமித்ஷா டாடியை கண்டும் பயமில்லை. என்ன பழனிசாமி நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? அவர் சிக்ஸர் அடிச்சிட்டாரு பாருங்க. அவர் ஒரு ரன் எடுப்பார்னு எடுத்தீங்க, அவர் சிக்ஸர் அடிச்சிட்டாரு பாருங்க. இல்ல, மணிகண்டன் சொல்லலாம். இதை எடப்பாடி பழனிசாமி சொல்லணும், இதை விஜயபாஸ்கர் வந்து சொல்லணும். ஏன்னா அவர்கள் தான் இதுல வந்து சம்பந்தப்பட்டவங்க. இப்ப சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாம மற்றவர்கள் எது வேணாலும் சொல்லலாம். சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும், அதில் இருக்கிற பலம் பலகீனங்கள் வந்து தெரியும். அதே மாதிரி நீங்க ஓபிஎஸ் பத்தி சொன்னீங்க. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும்
தலைமை பொறுப்புக்கு தகுதியற்றவராக அம்மா மறைவில் இருந்து அவர் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து அவர்கள் எடுக்கிற முடிவு, அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை, அவர்கள் கொடுக்கிற திட்டம், அதையே சார்ந்து செயல்பட்டார். அதனுடைய ஊர் வினைகளை இன்றைக்கு அவர் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். இப்பவாவது எந்த தேர்தல், நான் இதுக்கு முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், எந்த தொகுதியிலும் நான் போட்டியிடல, அதிமுகவை ஆதரிக்கிறேன் என்கிற அளவில் ஒன்றுபட்ட ஒரு அதிமுக உருவாக்கப்படுவதற்கு எல்லோரும் கூடி முயற்சித்தா அது எல்லோருக்குமான பாதுகாப்பாக இருக்கும். ஓகே, அது எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருக்கிற அந்த அமைச்சர் பாஜகவை சார்ந்து அதீதமா போயிட்டார், அதோட விளைவுங்கிறது இல்லையா? அது அப்படி ஒன்றும் நாங்கள் பாஜகவை நம்பி ஒன்றும் போகலை. அவர் அண்ணன் தான் எல்லாத்தையும் அவர் சொல்லுவார். சகட்டு மணிக்கு நம்ம கேசி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி திட்டுவார், நம்ம அண்ணன்ட்டையும் சொல்லிட்டு இருப்பார். அது அவர் நடுநிலையோடு பேசினா தான் அவருக்கு தெரியும். அண்ணன் ஒரு இயக்கத்தை காப்பாற்றவும் நம்ம 4 ஆண்டு காலம் கட்சியை காப்பாற்றணும் இங்கே எல்லா பிரிவினைகளும் இருந்ததுனால அப்படின்னு அவர் விமர்சனம் இல்லை. அதாவது உங்களை அக்செப்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல, நீங்கள் அதுதான் நான் அவர்கிட்டே சொல்லிட்டோம்ல. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நீங்கள் கேட்டீங்க, அண்ணன் விட்டு கொடுத்தாரு. அதை விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லைன்னு சொல்லி உண்டு. ஆனால் இங்கே கெடுத்துக்கிட்டே இருக்கிற கூட்டம் தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுத்தாரு, ஆனால் அவர் சூதகமாக சூழ்ச்சி பண்ணுறாரு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் விளைவு 2024 தான் தெரியும். ஓகே, 2024 விளைவு எப்படி இருக்குங்கிற கேள்வி நிறைய எழுகிறது. ஒரு படி போய் பொங்கலூர் மணிகண்டன் பழி வாங்குது பாஜக அப்படிங்கிறீங்க. ஏன் பழி வாங்கணும்? நீங்க ஏன் அது ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கையா பார்க்க கூடாது? தலைப்பை பாத்தீங்கன்னா பொறுத்தமா இருக்குங்க. அதாவது தீவிரப்படுத்துகிறதா என்ற வார்த்தையை பாருங்க. பாஜகவோடு இணைந்திருந்தால் அந்த கட்சிகள் எல்லாம் என்னன்னு பாருங்க. கடந்த காலத்துல இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகளை உடைத்தது பாஜக. ஆட்சிகளை கலைத்து தன்னுடைய ஆட்சி உருவாக்கியது பாஜக. இந்த பாஜக மட்டும் தமிழ்நாட்டுல அதிமுகவுடன் பலிக்கவில்லை என்பதான் உண்மைங்க. நம்ம சவால் விடுறாங்க, பல பேர் குறைச்சி மதிப்பிடுறாங்க. எடப்பாடி அவர்கள் மிக சுலபமாக அவரை மடக்கி விடலாம் என்று பொதுவாக கட்சியில் இருந்தவங்க வெளியே எல்லாமே ஒரு எண்ணத்தோட பேசுறாங்க. உண்மையை சொன்னால் அவர் உறுதியாக இருக்கிறார். அம்மா அவர்கள் எப்படி வீரியமாக அதிமுக எவ்வளவு சோதனைங்க, அம்மாவுக்கு எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு வழக்கு, எவ்வளவு சிறைவாசம், இதையெல்லாம் தாண்டி அதற்கு அஞ்சாமல் துணிச்சலாக அதிமுகவை நடத்தி வரவர். அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த அதிமுக அதான் தேவைங்க. திரு பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்து எனக்கு வருத்தமா இருக்கு. நான் திரு கோரப்பன் அவர்களுக்கே சொல்றேன். ஏன்னா அதிமுக தலைமை பதவி இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர். இந்த மாதிரி அவரை நடத்துவது மிகவும் தவறு. அவர் எதிரியாக இல்லாம துரோகியா இருக்கலாம், விரோதியா இருக்கலாம். ஆனாலும் அதிமுகவில் உயர்ந்த பதவியில் இருந்தவர். அவரை பாஜக இவ்வளவு நடந்தது என்ன காரணங்க? அதிமுகவை கிள்ளுக்கறிய நினைச்சாங்க. திரு ஓ பன்னீர்செல்வத்தை வைத்து இந்த கட்சியை முடக்கி விடலாம் நினைச்சாங்க. ஆனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் எடப்பாடியார், அந்த கட்சியின் தொண்டர்கள், பொது உறுப்பினர்கள் எல்லோருமே சேர்ந்து அவரை கட்சியிலிருந்து வெளியேற்ற நிலை வந்தாங்க. இதை புரிஞ்சுக்கல. இப்படியா ஆரம்பி ஏற்படி எம்ஜிஆர் என்பது வலிமையான தலைவர் அண்ணன் ஏசி நன்றாக தெரியும். ஆரம்பி அம்மாவை ஏற்கவே கடைசி வரைக்கும் மிக கடுமையாக நான் தான் கட்சின்னு சொல்லி பார்த்தாரு. ஆனால் இறுதியில அம்மா தான் வென்றாங்க. தோல்வியோ வெற்றியோ அதிமுக வலிமையோடு நின்றது. அது மாதிரி எடப்பாடியார். அப்ப இந்த நிலை தமிழ்நாடு இருப்பதற்கு காரணம் என்ன? திமுக என்கிற ஒரு தீய சக்தியை எம்ஜிஆர் கையாட்டி விட்டு சென்றார். அதெல்லாம் சரி சார், இன்னைக்கு அசுர பலத்துல பாஜக இருக்கு. அந்த உஷ்ணத்தை உங்களால தாக்க அசுர பலம் எப்படி சொல்வீங்க? கூட்டிருக்கிற யாரு? வாசன் என்ன பலம் இருக்குது? ஜார்மன் என்ன பலம் இருக்குது? பாரிவன் என்ன பலம் இருக்குது? சண்முகம் என்ன பலம் இருக்குது? சார் கையிலுக்கும் போட்டியில வரிசையா நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அதிமுக யார் சார் இருக்காங்க? நாங்க சொல்வது எப்போதும் ஞாபகம் வச்சுங்க. தேர்தல் நேரத்தில் திமுக எதிர்ப்பவர் வாங்கன்னு சொல்றது அதிமுக வழக்கம். வந்தா மிகப்பெரிய கூட்டம் இல்ல போச்சு. நீங்க போறத பத்தி எல்லாம் நீங்க ஏசி சண்முகம் என்ன வாக்குன்னு சொல்லுங்க. சரி, தனி நபர்கள் நீங்க பாமகவுடைய பேசுகள் எல்லாம் மக்களுக்கு தெரியுங்க. இங்க பேசுறது அங்க பேசுறது இந்த மாதிரி அரசியல் நாடகத்தை அதிமுக புரிந்து கொண்டது அம்மா காலத்தே தெரியுங்க. நீ பாமக பத்தி கவலை இல்ல. வன்னியர் சமுதாய மக்கள், பாட்டாளி சொந்தங்கள் அதிமுகவை அதிகமாக ஆதரிப்பாங்க. எடப்பாடியாரை மிக மதிக்கிற உன்னதமான தவிர அந்த மக்கள் கருதுறாங்க. எனவே அதை பத்தி கவலை இல்லைங்க. பாமக இருந்த வடமாநில வாக்குகள் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கடந்த காலத்துல 10.5 மிக கடுமையாக தினகரன் பண்றாரு, அண்ணன் ஓபிஎஸ் பண்றாரு.
இன்னும் கட்சியில் இருக்கிற எல்லாரும் பாருங்க. தானா ஒரு நாள் கூட ஏன் கூட்டணி பேசுனீங்க சார், வீட்டுக்கு போய் கூட்டணிக்கு கூட்டணிக்கு வருகின்றவர்களை வர வேண்டும் என்று விரும்புகளை மதிப்பது அதிமுக வழக்கம். திமுக மாதிரி இதய திறனானது அதிமுக தொகுதி ஒதுக்கி அரவணைத்துக் கொள்ளும். ஒரு சிறிய குறுக்கீடு மட்டும் கேசிபிக்கு அனுபவிச்சுட்டு உங்கள்கிட்ட மீண்டும் வர கேசிபி மேக் இட் வெரி ஷார்ட். இல்லை, அவர் மணிகண்டன் ஒரு விஷயத்த சொன்னார், ஆரம் வீரப்பன் அம்மா கூட போட்டி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கு ஜானகி அம்மாவுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் தான் அந்த போட்டி இருந்தது. ஆனால் ஆரம் வீரப்பன் ஜேஅணி இணைஞ்ச போதும் கூட அவர் வரல, ஒதுங்கி இருந்தார். அம்மா அவர்களே ஆரம் வீரப்பனை அழைத்து வந்து தேர்தலில் இடைத்தேர்தலில் நிறுத்தி அவர் அமைச்சராக நிறுத்தினார். அந்த மாதிரி அனுசரித்து போகக்கூடிய தன்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல இல்ல அப்படிங்கறத குறைபாடு. மணிகண்டன் விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டாருன்னா இந்த கட்சிக்கு நல்லது. ஓகே, நான் சொல்றேங்க. அதாவது ஆரம் வீரப்பன் காளிமுத்தன் எல்லோருமே கடுமையாக எடுத்தாங்க, விமர்சிச்சாங்க. அதுவரையில் அவங்க பொதுச் செயலர் அம்மாவை ஏத்துக்கல. அதற்கு பிறகு அம்மாவை ஏற்றுக்கொள்கிறேன் சொன்ன பிறகு 30 வருஷம் அதே மாதிரி ஓபிஎஸ்ஓ மற்றவங்களோ ஆனா எடப்பாடியாதான் பொதுச் செயலர் ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை முடிச்சுங்க. யாருமே குறை சொல்ல போறீங்க. ஓகே, இன்னைக்கு இருக்கிற கூட்டணி நிலவரம் பேசுங்க. இன்னைக்கு பாஜக வந்து கூட்டணி விட்டு போனதுனாலதான் இந்த உஷ்ணத்தை காட்டுன்னு நினைக்கிறீங்களா? இதையும் தொடர்பு படுத்துறீங்களா? இல்ல, நிச்சயமா சார். அவங்க எப்பொழுதுமே இந்தியா முழுவதும் பாஜகவுடைய வேலையை நாம் வளர்ந்த விதமே அப்படித்தான். தமிழ்நாட்டில் செல்லாது. திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வேண்டுமென்றே 24ஆம் தேதி திருச்சியில வேட்பாளர் அறிமுக கூட்டம். இந்த நிலையில் மிக வீரியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் மீது ஒரு வழக்கை கடுமையாக்க வேண்டும், ஒரு வருமான வரித்துறையினுடைய அடுத்த அமலாக்கத்துறையுடைய நெருக்கடிக்கு உட்படுத்த வேண்டும் என்று முடிஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் அதிமுக பயப்படாது சார். நீங்க ஒரு விஜயபாஸ்கரை முடக்கினா 1000 விஜயபாஸ்கர் வருவாங்க. அதிமுகவுல கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்கிறத இன்னைக்கு எல்லாம் உணர்றாங்க பாருங்க. தேர்தலுக்கு முன்பாக எங்கிட்ட 1.5 கோடி அங்கிட்ட 1.5 கோடி சொன்னாங்களா? யாருமே தேர்தல் நிக்க முடியல. பாஜக முன்னால் அதிமுக தான் மிக எதிரியா தெரியுது. அந்த எதிரியை உண்மை சொல்ற கோயம்புத்தூர் அண்ணாமலை சார், செங்கை ராமச்சந்திரன் அண்ணாமலைக்கு டெபாசிட் வாங்க முடியாத உருவாக்கார். எச்சரிக்கை பாருங்க ரமேஷ். இல்ல இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ ஒரு செந்தில் பாலாஜி முடுக்கினால் 1000 செந்தில் பாலாஜி வருவார்கள். ஒரு இவர் நம்ம இவரை முடக்கினாக்க விஜயபாஸ்கர் அவர்களை முடக்கினாக்க 1000 விஜயபாஸ்கர் வருவார்கள். எல்லாம் கரெக்டுங்க. 1000 பேரும் வந்து அந்த நீங்க எதிர்பார்க்கிற அந்த பலத்தோட வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா முதல்ல திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதனாலதான் இருங்க, இல்ல முடக்கல. நான் சொல்றது இப்படியாக முடக்கப்பட்டது இப்படி எல்லாம் சொல்றது வந்து கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், ஊழல் வழக்கு இருக்கு, பெண்டிங்ல இருக்கு, அது வந்து விசாரணைங்கிறது நடைபெறுது அப்படின்னாக்கா உடனே பழி வாங்கும் நடவடிக்கை. ஹைபோதெட்டிக்கலா கேட்கிறேன். இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சிட்டாங்க, கடைசி விஷயத்துல எல்லாம் ஒட்டி சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேட் நடந்திருக்குமா? சிபிஐ முன்னெடுக்கும் இல்ல, அது தெரியாது நமக்கு. நம்ம வந்து ஹைபோதெட்டிக்கல் கேக்குறேன்னு சொன்னா ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चनக்கு நீங்க எப்படி ஆன்சர் சொல்ல முடியும்? எல்லா பதிலுமே இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான இருக்கும். நான் என்ன சொல்றேன், சரிங்க, கூட்டு சேர்ந்த கட்சியோடு ஊழல் வைக்கலையா? இல்ல, அன்புமணி ராமதாஸ் மீது பிடிவாரன் இருக்குங்க. அதே மாதிரி தினகரன் மீது வழக்கு இருக்குது. அப்ப அதே விஷயங்களா? எங்க அதே அன்புமணி ராமதாஸ் வந்து இலையிலிருந்து பழம் வருமான்னு பார்த்தாங்க. தினகரன் அழைத்த போது தெரியலையாப்பா? இப்ப ஏன் அலைன்ஸ் பண்றீங்க? தினகரன் என்ன சொன்னாங்க பாஜக? இல்ல சொல்லுங்க, தினகரன் பற்றி பாஜக என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க. எதிர்த்தவர்களுக்கு இந்த மாதிரி மிரட்டலை முன்வைத்து பாஜக தமிழ்நாட்டில் அதிமுகவை முறியடிக்கிறதுங்க. அது நிச்சயமா அதிமுக பார்த்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் செல்லாதுங்க. இந்தியா பூரா நீங்க முடிவு பண்ணிக்கலாம், தமிழ்நாட்டில் நிச்சயம் முடியாது. விஜயபாஸ்கர் மீது அந்த வீட்டுல ரெய்டுங்கிறது பழி வாங்கக்கூடிய ஒரே செயல்தான். என்ன நோக்கத்தில் பண்றீங்க? இப்போ வருமானத்துறையோ மற்ற துறைகளையோ பாஜக தன்னுடைய அதிகாரத்தை தவறாக மக்கள் மீது ஆட்சியாளர் மீது பயன்படுத்துறீங்களா? ஒரு அரசு துறைகளை திரும்ப
இல்லைங்க, அவர் என்ன நீ கட்சி தலைவரா? இல்ல நான் என்ன கேட்கிறேன், இல்ல பலாயிரம் இபிஎஸ் அவர்கள் மேல வந்து நிமிஷம்ங்க. இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு திமுக அப்படின்னாக்க இங்க தமிழகத்துல வந்து இப்போ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் இது அவங்க அலையன்ஸ் இருக்கு அப்படின்னாக்க முதல்ல ரைடு விட்டு அவங்க சைட்ல தானே விடணும். அவங்க யார் வீட்டுல விட்டுருக்காங்க இல்லையா? அடுத்தது இதை விட்டுட்டு அதிமுக மேல பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒரு நிமிஷம் சார். அடுத்தது இந்த விஷய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கடந்த காலங்களில் நடந்த விஷயம் தானே. இப்ப கேஸ் என்னவும் வந்து பாஜக போடல, கேஸ் வந்து இந்த இதுவும் வந்து நடத்தல. இது எல்லாம் எப்பல இருந்து நடக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த குட்கா விவகாரங்களோ மற்ற விவகாரங்களோ எதுக்கு எடுத்தாலும் பாஜக தான் பண்ணுது, பாஜக தான் இது செய்யுது, பாஜக தான் வந்து இந்த இடியை ரைடு விட்டுருக்கு, பாஜக தான் சிபிஐ விசாரணை வசூல் பண்ணிக்குது பாஜக. இது வெளிப்படையா தெரிந்த உண்மை. எப்பல இருந்து மணிகண்டன்? எப்பல இருந்து? எப்ப 10 ஆண்டுகள்ல நீங்க கூட்டணி விட்டு வந்தது பிறகு இருந்தா இல்ல பீக்க போதுல இருந்தா? சார் இப்பதான் தெரிய வருது. இந்தியாவுல மிக அதிகமாக பணத்தை வாங்கியது பாஜக. இப்பதான் தெரிய வருது. என்னைக்கு கூட்டணிக்கு வந்த அடுத்த நாளா இடியை பயன்படுத்தி இல்ல இப்பதான் சார் இப்பதான் தேர்தல் பத்திரம் வெளியிட்டாங்க. இடியை வருமானத்துறை வரித்துறையை பயன்படுத்தி பாஜக நாடு முழுவதும் பணம் வசூலித்துக்க உண்மை எப்ப வந்ததுங்க? தேர்தல் பத்திரம் வெளியே வந்தது தெரியுது. அப்ப பாஜக நோக்கம் என்ன? ஊழலை ஒழிப்பதல்ல, ஊழல்வாதிகள் என்று சொல்லிக் கொண்டு அவரிடத்தில் பணம் வசூலிப்பது. உங்களுடைய தலைவரை போய் இவருக்கு வந்து மோடி அரசு ஆட்சியின் கீழ், மோடியின் தலைமையின் கீழ், அமித்ஷாவின் தலைமையின் கீழ் பாஜக ஒரு ஊழல் கட்சியாக திகழ்கிறதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட சொல்லுங்க பாப்போம். இத சொல்றீங்க இல்லையா? நீங்க சொல்றீங்க சார். அது உங்க பர்சனல் ஸ்டாண்டா? ரமேஷ் உங்க சவால் என்ன? அடிமட்ட தொண்டர்களின் மனநிலை இதுதான் அப்படின்னு தன்னோட யாட்சிக்க வச்சு மணிகண்டன் அவர்கள் சொல்வாரே. ஆனால் என்னுடைய கேள்வி ஒன்னே விட்டுதாங்க, இத அவர்களுடைய தலைவர்களை விட்டு இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட அப்படியே சொல்லுங்க. மோடியை எதிர்ப்பீங்களான்னு கேக்குறார். ஒத்த வரியில கேக்குறார், வேற வரியில கேக்குறார். இல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை கடுமையாக தோற்கடிப்போம். அதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரி மோடியா லேடியான்னு சொன்ன மாதிரி மோடியா எடப்பாடியா என்று சொல்லவில்லை. பாஜக உருவாக்கி கொடுங்க, நிச்சயமா சொல்லுவார். இல்ல அது பொங்கலூர் மணிகண்டன் சொல்வார், சேலம் மணிகண்டன் சொல்வார், அதிமுக தலைமை சொல்லுமான்னு கேக்குறாரு. இல்ல அவரு வசதியான நேரத்துல சேலம் மணிகண்டன் காது கேட்காது. சார் எளிய தொண்டர்ல இருந்து அனைத்து வகையிலும் அனுபவப்பட்ட வேட்பாளர் அன்னைக்கு யாருமே வந்து களத்துக்கு யாரு பாருங்க, எடப்பாடியா எளிய பொதுச் செயலாளர், அதே மாதிரி எளியவர்களை வேட்பாளர் தலைமைக்கார் பாஜக பாருங்க, முருகன் தமிழிசை யாரு வேட்பாளர் ஆளு சார். பாஜக என்ன சார் விஐபிக்கள் களமிறங்கி இருக்கிறாங்க, தலைவர் அந்த கட்சியோட முக்கிய தலைவர்கள் களமிறங்கி இருக்காங்க. என்ன சார் அதே மாதிரி யாருமே இல்லைங்கிறீங்க. இல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போட முடியாதா? ஏன் போல எளியவர்களை நிறுத்தி தோற்கடிப்போம். சாதாரண தொண்டர்கள் அதிமுக போதுங்க. ஆட்கள் அசோகம் ஈரோட்ல, சிங்கை ராமச்சந்திரன் கோயம்புத்தூர்ல, அருணாச்சலம் திருப்பூர்ல யாருங்க எளிய தொண்டர்கள்? கேசிபி சார் ஏன் கை தூக்குறீங்க? பொறுக்கலையா உங்களுக்கு? அதாவது ஏன் சிம்லா முத்துச்சோழன் வந்து அதிமுக சேர்ந்து 14 நாள் தான் ஆகுது. மதுரையில சரவணன் 3 கட்சி போயிட்டு வந்திருக்கார் 3 வருஷத்துல. திமுக, பாஜக, திரும்ப திமுக, திரும்ப இப்ப அதிமுக. நீங்க அதிமுக தொண்டன் சொல்லிட்டு திமுக இருந்து வந்தவனுக்கு வேற கட்சியில இருந்து வந்தவனுக்கு தான் சீட்டு கொடுத்திருக்கீங்க. 4 சீட்டு அது மாதிரி கொடுத்திருக்கீங்க. அது ஏன் வழக்கு போட்ட சுப்பிரமணியசாமி தேர்தலில் வேட்பாளராக அம்மாவா நிறுத்தப்பட்டாங்க? ஏன் வாழப்பாடு ராமமூர்த்தி அம்மாவை சுப்பிரமணியசாமி ஒரு அகில இந்திய தலைவர் சார். அப்படி இல்ல, அதிமுக சுப்பிரமணியசாமி ஒரு அகில இந்திய தலைவர். அதிமுகவை நம்பி வந்தால் அவர்களுக்கும் வாய்ப்புண்டு, தொண்டருக்கும் வாய்ப்பு. சுப்பிரமணியசாமி பத்தி பேசாதீங்க. ரமேஷ் சேதுராமன் ரொம்ப நெருக்கம் கோச்பர். ஒரு அகில இந்திய தலைவர் சிம்லா முத்துச்சோழனோ இல்ல மதுரையில டாக்டர் சரவணனோ அகில இந்திய தலைவர்களா? ஓகே, நீங்க எந்த அடிப்படையில சீட் கொடுத்தீங்க? ஒரு நிமிஷம் அவர் கேட்போம். நாஞ்சில் சம்பத் மாதிரி அதிமுகவை கேவலப்படுத்தி யாரா உண்டா? கட்சியில அடுத்த ஆமா கொள்கையை தொழிற்சாலை ஏன் போட்டாங்க?
சார் இது அதிமுக கிடைச்சிருந்தீங்களா? யார் நம்பி வந்தாலும் அம்மாவை ஏற்று வந்தாலும் பதிவு கொடுப்பாங்க. அதே மாதிரி திமுக வெறுத்து வெளியே வந்த அந்த அம்மையாருக்கு உடனே சீதாராமன் தப்பு. ஆற்றல் அசோக்குமார் மிகச்சிறந்த சேவை செய்ய ஈரோட்டில் பயன் கொடுத்தாங்க. இது வந்து என்ன தப்பு? எல்லா காலத்திலும் நடந்துட்டு தானே கேசிபி. ஏங்க இல்ல 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கறாருன்னா அது மிகப்பெரிய சேவைனா, அப்ப சத்துணவு போட்ட எம்ஜிஆர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, மதிய உணவு திட்டத்தை சிறப்பா அமல்படுத்துற அம்மா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப சரவணபவன் ஹோட்டல்காரர் நிறுத்திருங்களா? சரவணபவன் ஹோட்டல்காரர தமிழ்நாடு முழுக்க பொது சேவையா வச்சிருக்கீங்களா? 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறது பெரிய பொது சேவையா? சத்துணவு பள்ளி மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கு யார் போட்டாங்க? பொதுமக்களுக்கு அம்மா உணவகம். அம்மா அப்ப சரவணபவன் யாருக்கு போடுறாங்க? அன்னபூர்ணா ஹோட்டல்காரர் யாருக்கு போடுறாங்க? சார் அம்மா உணவகத்தை திமுக முடக்குச்சு. இல்ல இதெல்லாம் மிக தவறான அணுகுமுறை. பணம் இருக்கிறவனை பார்த்து, மாற்று கட்சியிலிருந்து வந்தவனை பார்த்து நீங்க சீட்டு கொடுக்குறீங்க. அப்படியா? சேலம் மணிகண்டன் கம்மி. ஆமா, உங்களுக்கு நான் என்ன கேள்வி கேட்கும்போது காது கேட்கல, அதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்ல நான் சேலம் மணிகண்டன் கொடுத்துருக்கலாம். சேலம் மணிகண்டன் சேலம் மணிகண்டன் யாரு? என்ன சேலம் கொடுக்கல? இல்ல அண்ணன் கேசிபிக்கு கொடுத்திருக்கலாம், என் சகோதரர் சேலம் மணிகண்டன் கொடுத்திருக்கலாம். சேலம் மணிகண்டன் நீங்க வேற அவரை இடையில அவரே போய் பிஜேபியில சேர போறாருன்னு சொல்லி அவரே பேட்டி என்னங்க இப்ப நீங்களே பிஜேபி வேட்பாளரா நிக்க போறீங்கங்கறாங்க. அவரே பிஜேபிக்கு போறாருன்னு சொல்ல மாதிரி தான் இடையில ஓடிட்டு இருந்தது. உங்க அணியே பிஜேபி நிக்க போறாங்க. இவ்வளவு தூரம் பொங்கலூர் மணிகண்டன் அவர் வந்து இவ்வளவு தூரம் பொங்குறாரு. ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பு, நமக்குள்ள வந்த பிரிவு தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணங்கிறத அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி வைங்க. அதுக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இல்ல. எங்க பாருங்க, நீதிபதி ஜெயச்சந்திரன் சார். ஒரு நிமிஷம் மணிகண்டன், நீங்க பேசுறீங்கல்ல, ஒரு நிமிஷம் சார். நீதிபதி ஜெயச்சந்திரன் சார் கிட்ட தீர்ப்பு வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமா வரும்போது வாருங்கள் நம்ம அமர்ந்து பேசுவோம், நம்ம ஒற்றுமையா போவோம்னா சொன்னார ஒழிய எனக்கு சாதகமா தீர்ப்பு வந்துட்டு நான் தான் தலைமை சொல்லில அவர் பண்ணல. அதே நீங்க வந்து பழனிசாமியையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சிருங்க மணிகண்டா, இங்க பாருங்க. ஆனா ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லுங்க மணிகண்டா, கொஞ்சம் ஒரு நிமிஷம். நீங்க பேசுற வரைக்கும் நான் நின்னேன், நீங்க கொஞ்சம் வருங்க. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்யறதையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செய்யறதையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தொண்டை உங்ககிட்ட இருக்கிறவனும் வெளியே போகல, எங்கள்கிட்ட இருக்கிறவரும் வெளியே போகல. அதிமுக உணர்வுல இருக்கான். அதை நீங்க இருக்கிற தலைமையில இருக்கிறவங்க உணர்ந்துடணும். ஓகே, நல்லா புரிஞ்சிருங்க. ரைட். எல்லாரும் சுருக்குமா எழுதி கேட்டாங்க. 1.5 கோடி பேர் இல்ல 1.5 கோடி பேர் அந்த கதையெல்லாம் எங்களை சொல்லாங்க. நான் 45 வருஷம் அதிமுக ஊர்னவன். கேளுங்க, நான் இந்த 45 வருஷம் அதிமுக அடிபட்ட தலைவர் காலத்துல வந்து ஊறி வந்தவன். எனக்கு கேளுங்க, கீழ்மட்டத்துல எப்படி உறுப்பினர் கார்டு சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. உறுப்பினர் அதிமுக கடுமையா இருக்கு. அதிமுக பிரிச்சு பார்க்க முடக்க வேண்டும் என்று, இரட்டையிலேயே முடக்க வேண்டும் என்று யார் முயற்சிக்கிறார் அவதான் அதிமுக விரோதி. அந்த விரோதியோடு இணைந்து கொண்டு ஓபிஎஸ் போடலாமா? எந்த சின்னம்? ஓபிஎஸ் ஒரு ஆர்வம் இல்ல. ஓகே ஓகே, ரொம்ப பழசு. எந்த சின்னம் சொல்லுங்க? என்ன சின்னம்? என்ன சின்னம்? தாமரையில இல்ல சார், தாமரையில கிடையாது சார். தாமரையில எல்லாம் அண்ணன் போய் என்ன சார், நாங்க போய் தாமரையில நிக்கணும்னு இருக்க போறோம். அதுதான் அண்ணனோட பேட்டி வரும்போது நீங்க பாருங்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தமிழ்நாடு அதுதான் சார் எதிர்பார்த்துட்டு இருக்கு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய பேட்டி என்ன, அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு தான் சார் இன்னைக்கு தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருக்கு. திரு சேலம் மணிகண்டன் இவர் எடப்பாடி பழனிசாமி யாரை போட்டிருக்காருன்னு பார்த்த உடனே காரி துப்பிட்டு போயிட்டாங்க எல்லாருமே. ஏங்க எங்க மாவட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒருத்தருமே இல்லையாங்க. போட்டியில அவர் எதை அறிவிச்சாலும் சரிதாங்க. ஏங்க எதை அறிவிச்சாலும் சரிதாங்க, தொண்டை ஏத்திட்டு பின்னாடி இருப்பான். ஆனா நீங்க வந்து உழைச்ச மாவட்டத்துல ஒரு தொண்டனுக்கு பதவி கொடுக்காம வந்தவனுக்கு வியாபாரிக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகே, அந்த வாய்ப்பு கூட நாளைக்கு பன்னீர்செல்வம் அறிவிப்பார் தேர்தலில் நான் பங்கெடுக்கவில்லை என்று பார்க்கதானே போறீங்க. பாருங்க அவரோட ஸ்டாண்ட் என்ன நம்ம பொறுத்து நாளைக்கு இன்னைக்கே இறுதி கருத்து திரு மணிகண்டன் அப்புறம் விரிவா திரு கேசிபி சுருக்குமா. அதாவது
அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேல பல சவால் விட்டார். வந்து பார், தொட்டு பார், இதெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரு. அனைமே இன்று இரவு நீங்க உங்க தொலைக்காட்சியிலேயே பிரேக்கிங் நியூஸ் போடுவீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருவேளை கைது செய்யப்படலாம். இந்த முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் இதுக்கு தாங்க மாட்டாங்க. கட்சியை ஒன்றுபடுத்தி வலிமைப்படுத்தி 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகலைன்னா மீண்டும் டெல்லியில் ஒருவேளை மோடி பிரதம அமைச்சராக ஆனால் அடுத்து வருகிற ஆண்டுகளில் நிச்சயமா அதிமுகவை சிதைக்கிற அத்துணை அஸ்திரங்களையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதனால இந்த தேர்தல் வெற்றி என்பது அதிமுகவுக்கு முதல்ல முக்கியமானது. இந்த முன்னாள் அமைச்சர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த வெற்றி என்பது முக்கியமானது. அதை உணர்ந்து இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி திரு சேலமணிகண்டன் உங்க கருத்தை சொல்லுங்க. அதற்கு முன்பாக ரைட்ல நம்ம பார்க்கிறது, திரையுடைய ரைட்ல பார்க்கிறது லைவ் விஷுவல்ஸ். ஓபிஎஸ் இல்லத்துல இருந்து இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளரை சந்தித்து திரு கோலப்பன் சொல்ற மாதிரி என்ன அனௌன்ஸ் பண்ண போறார் நம்ம நாடோட சேர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம். திரு சேலமணிகண்டன். ஹரி, பாத்தீங்கன்னா டெல்லி டாடினால தமிழ்நாட்டு டாடி எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே பண்ண முடியாது. கேசிபி என்ன கவலைப்பட வேணாம். எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் கட்சியில காங்கிரஸ்ல இருந்து வந்து சேர்ந்த உடனே அடுத்த நாளே வந்து அவங்களுக்கு வந்து எம்பி பதவி, ராஜ்யசபா எம்பி பதவி அம்மா கொடுத்தாங்க. அதனால சில நேரங்களில் அதே மாதிரி 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எம்பியா இருந்தப்ப செலவு பண்ண தொகைக்கும் இன்னைக்கு தேர்தல் தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அவர் தெரியாதவர்ல. ஒன்று சொல்லிடுறேன், ஏன்னா ரொம்ப சோகத்தில் ஒன்று சொல்லிடுறேன். பன்னீர் ஐயா, உங்களை பார்த்து கண்ணீர் வருகிறது, இதயத்தில் ரத்தம் வருகிறது. தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும். சேலத்துக்கு வாருங்கள், பழனிசாமியை பாருங்கள். பன்னீரின் கண்ணீரை துடைக்க காத்து கொண்டிருக்கிறார் தகப்பன்சாமி பழனிசாமி. ஆனால் ஒன்று, பழைய பன்னீர் செல்வமாக வாருங்கள். என்னங்க எப்படி சொல்றாரு? அதாவது அவர் தான் ஆடாவிட்டாலும் சதையாடுதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது அதிமுக அவர் உள்ள வந்ததுனால, அவர் பிஜேபியிலேருந்து அதிமுக வந்து சேர்ந்துட்டாரு. அதிமுகவோட ஒரு உறுப்பினராக ஒரு 10 ஆண்டு காலம் பயணிச்சிருக்காரு. அதனால தான் ஆடாவிட்டாலும் இதை தான் நான் சொல்றேன். உங்ககிட்ட இருக்கிற தொண்டனும் அப்படி இருக்கான், எங்கள்கிட்ட இருக்கிற தொண்டனும் அப்படியே சிதறாம இருக்கான், எங்கேயும் போகல. ரூட்டை மாத்திரியோட இல்லைங்க, நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சார். நீங்க உங்ககிட்ட இருக்க ஒரு 5-6 பேரால இந்த கட்சி பிளவுபட்டு இருக்கு. அதை நீங்க சரி பண்ணுனீங்கன்னா இந்த இயக்கம் ஒண்ணுச்சு. நாளைக்கு நம்பாதீங்க, அதிமுகவுக்கு வாங்க பாருங்க, அப்பவும் பாருங்க. நீங்க பொங்கலூர் மணிகண்டன், உங்களுக்கு இந்த உணர்வு தெரியாது. ஏங்க, நீங்க நல்லா புரிஞ்சிருங்க, உங்களுக்கு இந்த உணர்வு தெரியாது. இதுல 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் பயணிச்சு வந்திருக்கான் பாத்தீங்களா? அவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு எங்க மாவட்டத்தில் உள்ள சூழ்நிலை சொல்றேன். கஷ்டப்பட்டவன், உழைச்சவன் ஒருத்தனும் இன்னைக்கு பதவி கொடுக்கல. எங்க இருந்தோ நேத்து வந்து ஒரு இன்னொரு மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்திருக்காங்க. மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கட்டும். பெரும்பான்மையான நாடார் சமுதாயம் இருக்கிற இடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா எப்படிங்க வரும்? மீனவர் சமுதாயம் சொல்லும் போது நான் சொல்றேன், பெரும்பான்மையான நாடார் சமுதாயம் 80% இருக்கும்போது அங்க நீங்க ஒதுக்கப்படுறீங்க. ஒரு சமுதாயத்தையே ஒதுக்கப்படுறீங்க. அதிமுகவுல பெரும்பான்மை சிறுபான்மை அப்படியெல்லாம் அப்பா இது வரைக்கும் கொடுக்கல. தலைவரே காலத்திலே அப்படிதான் இருந்திருக்கு. இல்ல, எல்லா சாலைகளும் நாடாளுமன்ற தேர்தல் நோக்கி இதுல எவ்வளவு வளைவுகளோ, எவ்வளவு மாற்றங்களோ, எவ்வளவு திடுக்கிடும் மாற்றங்களோ, இதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து சில அறிவிப்புகளை வெளியிடுவார் என்ற தகவல். அந்த செய்தியை எதிர்நோக்குவோம். என்ன அறிவிப்பு அப்படின்னு நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்தினர்களுக்கும் நன்றி, வணக்கம்.